மக்களின் கவலை அறிந்து அவர்களுடைய எழுச்சிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாட்டி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. மக்களுடைய வாக்குறுதியா இருக்கு. ஒவ்வொருடைய சமுதாயத்தினரின் கேள்விக்கு பதிலாக இருக்கிறது. 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், படித்த பட்டதாரிகளுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 400 ரூபாயாக சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பது, இந்த மாதிரி பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது எல்லாம் மத்தியில் ஆட்சி வந்தால் கண்டிப்பாக நிறைவேறும். நீங்க எல்லாம் தெலுங்கானால பார்த்திருப்பீங்க, கர்நாடகால பார்த்திருப்பீங்க. இதுல வாக்குறுதிகளை சொன்ன வாக்குறுதிகளை செய்து காட்டியது காங்கிரஸ் கட்சி. மறந்தராதிகள் மறந்தும் இருந்தாலும் மத்தியில் ஆட்சி மாற்றம் வேண்டும். நாம் இனிமேல் எழுச்சியுடனும் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு நாம் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். மறந்தராதிகள் எப்பொழுதும் எப்படி என் தந்தைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு அங்கீகாரத்தை குறித்து அவர் உங்களிடம் பயணிக்கும் போது கோவிட் காரணமாக உயிரிழந்தார். அதுக்கப்புறம் அப்பா விட்டு சென்ற பணியை தொடர்ந்து ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டேன். அதை நீங்கள் பெருமானதாக கொடுத்தீர்கள். அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லுகிறேன். மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுங்கள் என்று கேட்டுக்கிறேன். இதே பேச்சுப்பாறை ஊராட்சியில் உட்பட்ட தச்சமலை அரசு தொடக்க பள்ளிக்கு 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நியாய விலை கட்டிடம் போட்டு கொடுத்திருக்கோம். இன்னும் நம்ம பேச்சுப்பாறை இயற்கை வளம் வாய்ந்தது. சுற்றுலா தலத்தை இன்னும் மேம்படுத்துவதற்கு அமைச்சரோடு சேர்ந்து கண்டிப்பாக இந்த பேச்சுப்பாறை இடத்தை இன்னும் தரம் உயர்த்துவோம் என்று இந்த இடத்தில் சொல்லி உங்களிடம் வாக்கு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்பொழுதும் உங்களுடன் இருப்பேன் என்று இந்த இடத்தில் உறுதியாக கூறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பின்னான வாக்குகளை எல்லாம் கை சின்னத்தில் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டோம். இந்த வாகனத்திலே கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அன்று பிறந்த பெரியவர்களே, அரபு தாய்மார்களே, இந்திய கூட்டணியில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அருமையண்ணன்